வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் ஒரு கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி போதே நம்மளாம் ரொம்ப பிஸி, டைமே இருக்காது. அந்த மாதிரி டக்குன்னு வெளியில் போயிட்டு வந்தோம், இல்லை டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கீர் பண்ண முடியும்னா அது இந்த கடலை மாவு பாயசம் தான். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணாலும் இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானதும் முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கை விடாமல் வறுத்துக்கோங்க. கடலை மாவு கொஞ்சம் டார்க் கலராக மாறி நல்லா உதிரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு மைசூர் பாவு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலைன்னா உங்களுக்கு கட்டி உருண்டைகள் சேர்ந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு கட்டி உருண்டைகள் சேர்ந்தாலும் கவலைப்படாதீங்க. இதை அப்படியே ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உருண்டைகள் இல்லாத உங்களுக்கு க்ரீமியாக வந்துடும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே கடலை மாவு நல்லா வறுத்ததுனால ஒரு 2 கொதி விட்டால் போதும், உங்களுக்கு கடலை மாவோட பச்சை வாசனை போயிடும். பால் மாவு ரெண்டுமே இருக்கிறதுனால கை விடாமல் கிளறுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கை விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். நல்லா சூடாகி தளன்னு கொதிக்கும் போது ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். பட் வெல்லத்தோட இது சர்க்கரையில் ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இன்னும் 1 கப் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற நல்லா திக்காகிட்டே போகும். ஸோ நீங்கள் நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா தளன்னு கொதித்து பொங்கி வரும்போது அடுப்பு லோ பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கீர் ரெடி ஆகிடும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோல்டனாக வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு திராட்சை பருப்பை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். நெய்யோட ஃப்ளேவர், கடலை மாவோட ஃப்ளேவர், பாலோட க்ரீமினஸோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 5 to 10 மினிட்ஸில் இவ்வளோ யம்மியான ஒரு டெசர்ட் பண்ணிடலாம். இந்த நவராத்திரிக்கு இந்த பாயசத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கடலை மாவு கீரை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நேற்றுக்கு நம்ம சேனலில் பீனட் கட்லி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நவராத்திரி அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ் டு கிட்ஸ்.